Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் விப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக் வலைப்பேச்சந்திரன் அவர்கள் அந்த இரண்டாம் பகுதியில் எதை பற்றி எந்த படத்தை பற்றி யாரை பற்றி சொல்ல போகிறாரு அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இந்த மாதிரி கோரிக்கைகள் நியாயமானது. நீ என் படத்தை ரிலீஸ் பண்ண உள்ள, நான் உன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறது ஒரு பதிலடி தான். இப்போ அந்த படம் நிறைய கருத்துக்களை பேசுது. எப்போவுமே கோபி நயினார் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. அவர் நிறைய கருத்துக்களை சொல்கிறவர். அவருடைய படம் பேசுகிற புரட்சிங்கிறது தனியாக இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக லியோ படத்தில் ஒரு 1600லேருந்து ஒரு 2000 பேரை ஆட வச்சாங்க ஒரு பாட்டுக்கு. அது எந்த வகையிலையும் படத்துக்கு பயன்படலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடுற ஒரு 3-4 பேர் தான் தெரியும் உங்களுக்கு. பின்னாடி இருக்கிறவங்களாம் தெரிய போகிறதே கிடையாது. சரி, இந்த மாதிரி திருப்பி அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய விஷயம் இப்போ நீங்கள் தக்லைஃப் பண்ணல. ஸோ அப்போ நாங்கள் இந்த இதை பண்ண விடலை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தும்? இல்லை, அப்படி அதை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, இல்லை, இந்த மாதிரி கோரிக்கைகள் நியாயமானது. நீ என் படத்தை ரிலீஸ் பண்ண உள்ள, நான் உன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறது ஒரு பதிலடி தான். அது இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஓரளவுக்காவது அங்கே உள்ளவங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் சம்பந்தமில்லாத ஒருவர் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? இப்போ கமல் பேசினார், கமல் தயாரித்த படம் அவர் அனுபவித்தார். இப்போ இதுவே வேறொரு தயாரிப்பாளர் நடித்த படமாக இருந்ததுன்னு வைங்க. வேறொரு தயாரிப்பாளர் எடுக்கிற படத்தில் கமல் நடிச்சிருக்காரு. அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா கமல் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் பணத்தை அவர் சம்பளத்தில் இருந்தோ அல்லது கையில் இருந்தோ கர்நாடகாவுக்கு என்ன விலைக்கு விற்றுருக்கீங்களோ இந்தாங்க வச்சுக்கிங்க, என்னால் அந்த படம் கட்டு போக வேண்டாம், ஓகே, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு இழப்பை சம்பாதிப்பார். இப்போது இந்த மாதிரி சம்மந்தப்படாதவர்கள் இருக்காங்கல்ல, நேரடியாக சம்மந்தப்படாமல் யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒருத்தர் அடிபடுறது இருக்குல்ல, அது எப்படி பொறுத்துக்க முடியும்? இப்போ KGF 3க்கும் அதுதான் நான் சொல்கிறேன். KGF 3யை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், காந்தாரா 2வை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள் பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது சரி. பொதுவாக பார்த்தோம்னா அது சரி. நீ என் படத்தை உள்ள, நான் உன் படத்தை விட மாட்டேன். ஆனால் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கும் இதுக்கும் நேரடி சம்மந்தமே கிடையாது. அப்போ அவங்க ஏன் பாதிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்முடைய பரிதாபமான ஒரு பார்வையாகவும் இருக்குது. இப்போ ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட அதுவாக தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு தடை விதிச்சாங்கல்ல, இப்போ இதே கமல் படத்துக்கு தடை விதித்த கூட்டம் அங்கே இருக்குல்ல, அந்த கூட்டத்திட்ட போய் சண்டை போகும். யோ, நீங்கள் பண்ண தவறு எனக்கு லாஸ் ஆகுது, இந்த தவறை நாளைக்கு நீ செய்யாதன்னு நீ சண்டை போட்டாதான் நாளைக்கு அவங்க பயப்படுவாங்க. நாம் எடுத்தங்கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடாது, அது நமக்கே வினையாக முடியுங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், அங்கே போய் சண்டை போடணும். இல்லைன்னா சிறப்பு கூட்டத்தை ஒன்று கூட்டி, நீ எனக்கு பதில் சொல்லு, உன்னாலே எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நீ அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்கணும். இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ண வைக்கணும் அவங்க. ஏன்னா இப்போ கேவிஎன்கிறது ஒரு சாதாரண நிறுவனம் கிடையாது. KGF படத்தை தயாரிக்கிறவங்க ஒரு சாதாரண நிறுவனம் கிடையாது. அப்போ அவங்க கமல் விஷயத்தில் தலையிட்டு இந்த தக்லை படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண வைக்கிற பொறுப்பு எங்களுது, நாங்கள் அதை பார்த்துக்கிறோம்னு இறங்கியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நம்மளும் சுமூகமாக எடுக்கலாம். ஆனால் அப்படி அவங்க பண்ணியிருக்காங்களா தான் இல்லை. ஸோ அதனால் இதில் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒதுங்கி நிற்கிறதே ஒரு குற்றம்னு கூட எடுத்துங்களேன். இதுக்குள்ளே இறங்கி அவங்களும் பேசியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே தீர்ந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு நீதிமன்றம் ஒரு உரிய நிவாரணமோ ஒரு நீதியோ கிடைக்குன்னு பார்த்தா அங்கேயே நமக்கு ஒரு சரியான ஒரு நீதிமன்றமே அவங்களுக்கு மொத்த பேருமே சாதகமாக தானே இருக்கு. அவங்க நீதியை மட்டுமே பார்க்கல. கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ இந்த படங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும், அந்த படத்தை கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு சென்சார், ஒரு தணிக்கை குழு ஒன்று இருக்கு. அந்த தணிக்கை குழுவுக்கும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அப்போ வெற்றிமாறன் அவர்களுடைய படத்துக்கு இப்போ இல்லை, இந்த காட்சிகளில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றுங்க, இல்லைனாக்கும் அதை வெளியிடுறதுல கண்டிப்பாக தடை இருக்கும் அப்படின்ட்டாங்க. அங்கே என்ன ஒரு சூழல் நடந்தது, என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை வெற்றிமாறன் சந்திச்சிருக்காரு? இல்லை, ஆக்சுவலாக மனுஷிங்கிற ஒரு படத்தை அவர் தயாரிக்கிறாரு. அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி நயினார் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ அந்த படம் நிறைய கருத்துக்களை பேசுது. எப்போவுமே கோபி நயினார் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. அவர் நிறைய கருத்துக்களை சொல்கிறவர். அவருடைய படம் பேசுகிற புரட்சிங்கிறது தனியாக இருக்கும். அவர் இந்த படத்தில் நிறைய பெண்ணுரிமை தொடர்பாகவும் இந்த சமூகம் எப்படி இருக்குங்கிறது தொடர்பாகவும் நிறைய
கேள்விகளை முன்வைக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்குற சென்சார் அமைப்பு ஒன்று அந்த படத்துக்கு ஏ கொடுங்க, அல்லது வந்து நீங்கள் இந்த படத்தை ட்ரிபியூனலில் போய் பாருங்கள், நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கு மேலே இருக்கிற அமைப்புக்கு அனுப்பிடுறோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்கன்னு சொல்லணும். இது ரெண்டும் சொல்லாமல் இந்த படத்தை நாங்கள் வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு சென்சாரே சொல்லும் பொழுது வேறு வழி இல்லை, கோர்ட்டுக்கு போய் தான் ஆகும். அப்படி தான் வந்து வெற்றிமாறன் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத காத்திருந்து பார்ப்போம். ஓகே. இல்லை இப்போது ஏன்னா அவங்க தணிக்கை குழுவில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று அந்த காட்சியை வந்து நீங்கள் நீக்குங்க, இல்லைன்னா இந்த காட்சிக்கு பதிலாக வேறு காட்சி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை இணைங்க, இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் மொத்தத்துக்கே நீ வந்து இந்த படத்துக்கான ஒரு விஷயத்தை தடை அந்த ஒரு காட்சிக்காக, ஏன்னா சில நேரங்களில் வந்து ஏதோ நிறைய சில படங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதுவே தணிக்கை குழுவில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த காட்சிகள்லாம் வந்து அவங்க எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கலாமே ஏன் வெளியிட்டாங்க அப்படின்ற ஒரு மனக்குமுறலும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, தணிக்கை குழு எப்பவும் ஒருதலை பட்சமாக தான் இருக்குது. சரி. அதான் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எடுக்கிற படத்துக்கு ஒரு மாதிரியாகும், ரொம்ப சாதாரணமான ஒரு தயாரிப்பாளர் வந்தாருன்னா அவருக்கு வேறு மாதிரியாகவும் நடந்துக்கிற வழக்கம் தணிக்கை குழுவுக்கு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தயாரிப்பாளர் போகிறாரு, ஒரு படத்தோட போகிறாரு ஒரு இயக்குனர், அதில் வந்து லேசாக ரத்தம் தெரிக்கிற காட்சி இருக்குதுன்னு வைங்க, ஒன்றும் இல்லை, ஒரு சுண்டு வரல வெட்டுற காட்சி இருந்ததுன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம், ஏன்னா வன்முறை ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் வந்து இல்லைன்னா இந்த படத்தை வந்து அந்த காட்சியை கட் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் சென்சார் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பெரிய ஜெயிலர் படத்தில் தலையை வெட்டுவார், இப்போ குருதி அப்படி அடிக்கும், அந்த காட்சி எப்படி அனுமதிச்சாங்க, எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ பெரிய நிறுவனம், பெரிய ஹீரோ, அவங்களுக்காக நம்ம ஒரு ஃபேவர் பண்ணுவோம். அதே சின்ன தயாரிப்பாளர் போனாங்கன்னா 1000 கெடுபிடிகள் இங்கே இருக்குது. அப்போ சென்சார் அமைப்பு நேர்மையாக இருக்காங்கிற சந்தேகம் இங்கே இருக்கிற திரைத்துறையினர் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி வந்து ஒருதலை பட்சமான முடிவை தான் மனுச்சி படத்தின் மேலே அவங்க எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்னவோ அதை செய்யுங்க. உங்களால் செய்ய முடியலையா ட்ரிபியூனலுக்கு அனுப்பிடுங்க, அவங்க பார்க்க போகிறாங்க. ட்ரிபியூனல்லையும் இந்த படம் வெளியிட தகுந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போக போகிறாங்க, கோர்ட்டு என்ன சொல்லுதோ அது பண்ண போகிறாங்க இல்லையா? இன்றைக்கி வந்து இருட்டறையில் முரட்டை குத்துன்னு ஒரு படத்துக்கு சென்சார் கொடுக்குறீங்க. 96 ml ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துச்சு, 90 mlன்னு ஒரு படம், அது ரொம்ப ஆபாசமான படம், அதுக்கு சென்சார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜெயிலர் மாதிரி வன்முறை பிச்சுட்டு குருதி கொட்டுற ஒரு படத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பெண்ணுரிமை பேசுகிற படத்துக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. அதான் எந்த அமைப்புமே இன்னைக்கு ஒரு சார்பு நிலை எடுக்காமல் இருக்கலாங்கிறத இதன் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ வழி இல்லை, ஒளிய இடம் இல்லை, அதான் சொல்கிறேன். இது மாதிரி தான் இருக்குது. ஓகே சார். சார் இப்போது சங்கத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சங்கம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும், அதை உள்ள இருக்க மக்களுக்கு சங்கமே பிரச்சனையாக இருக்கும்போது அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது இப்போது ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க பிரச்சனை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நடன கலைஞர்களுக்காக நடந்த ஒரு பிரச்சனை, அது இந்த லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1600 நடன கலைஞர்கள்லாம் இணைந்து பண்ணாங்க. அதில் ஏதோ சில சம்பள பட்டுவாடால பிரச்சனை அப்படின்றது, அதில் வந்து தினேஷ் மாஸ்டரை வந்து உள்ளே கோர்த்து விட்றாங்க. பட் இவர் இருக்கும்பொழுது தான் இந்த விஷயங்கள் நடந்தது, அவர் பார்த்து சில விஷயங்கள் எல்லாருமே நல்லது செஞ்சுருக்கலாம், அவர் ஒருவரே அந்த பணத்தை வந்து அனுபவிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தாக்கம். பட் அங்கே என்ன நடந்தது, அதோட தெளிவான ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக லியோ படத்தில் ஒரு 1600லேருந்து ஒரு 2000 பேரை ஆட வச்சாங்க ஒரு பாட்டுக்கு. அது எந்த வகையிலையும் படத்துக்கு பயன்படலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடுற ஒரு 3-4 பேர் தான் தெரியும் உங்களுக்கு, பின்னாடி இருக்கிறவங்களாம் தெரிய போகிறதே கிடையாது. அப்போ அவங்கள எதுக்கு தேவையில்லாமல் கொண்டு வந்து அவ்வளோ பேரை வச்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து சாப்பாட்டை போட்டு எதுக்கு ஒரு பாட்டு எடுத்தாங்கங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே புரியல. அது பாட்டாகவும் பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய பிரமிப்பெல்லாம் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பாடலுக்கு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 நடன கலைஞர்கள் தான் இருக்காங்க. இங்கே எல்லாரையும் கொண்டு வந்து வச்சு ஒரு படத்தில் பயன்படுத்த முடியாது. ஏன்னா 800 பேரும் ஒரே நேரத்தில் சென்னையில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 50 படம் 20 படம் ஷூட்டிங் நடக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் போயிடுவாங்க இருப்பாங்க. இவங்களால அதிகபட்சம் வந்து ஒரு 200 பேரை திரட்ட முடியும். அப்போ மிச்சம் வந்து ஒரு 1400 பேரை திரட்டணும்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, டான்ஸ் ஸ்கூல், இப்போ அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி உங்கள் ஸ்கூலுக்கு யாரெல்லாம் ஆட வராங்களோ கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, ஆளுக்கு நாங்கள் கொஞ்சம் காசு தரோம்னு ஏதோ பணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுப்பதில் ஒரு இழுபறி வந்துருச்சு. என்னென்னா தயாரிப்பாளர் கொடுக்கலன்னு முதல்ல சொன்னாங்க, ஆனால் தயாரிப்பாளர் தரப்பில் கேட்கும்போது நான் அப்போவே கொடுத்துட்டேங்கிறாரு அவர். ஆக பார்த்தா இந்த பணப்பட்டுவாடாவில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து, தனுஷ் தான் அதுக்கு, சாரி தினேஷ் தான் அதுக்கு மாஸ்டர் அந்த சாங்குக்கு. இப்போ அவரை நம்பி ஆட வந்தவர்களுக்கு
அவரு தான் பணத்தை வாங்கி பிடிச்சி கொடுக்கணும் தயாரிப்பாளர்கிட்டேருந்து. இப்போ என்னன்னா 35 லட்ச ரூபா தயாரிப்பாளர்கிட்டேருந்து அவர் வாங்கிட்டாரு, அதை வந்து இவங்களுக்கு கொடுக்கலங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த நடன கலைஞர்கள் சங்கத்தில் இப்போ இந்த 1200 பேர் உறுப்பினர்களாக ஆடினவங்களன்னா இல்லை, அவங்களாம் சங்கத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க, அவங்க யாரும் வந்து சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க போகிறதில்ல. ஆனால் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ஆடிப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்கும் சேர்த்து அந்த பணத்தை அவர் பட்டுவாடா பண்ணாமல் இருந்தாராங்கிறது தான் இப்போ கேள்விகளாக இருக்குது. ஆனால் அப்போவே வெளியில் வந்து பல இளைஞர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எங்களுக்கு சம்பளம் பாக்கிங்க, லியோ படத்தில் ஆடணும், காசு கொடுக்கல, நான் 2 நாள் லீவு போட்டு போனேன், என் ஆஃபீஸ்லேருந்து நான் லீவு போட்டு போய் எனக்கு அங்கேயும் லாஸ் ஆப்பு, இங்கேயும் காசு வரல அப்படின்னு புலம்புனா இதெல்லாம் பார்த்தீங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வலைபேச்சு சார்பாக தயாரிப்பாளர் தொடர்பு கொண்டு என்னங்க இவ்வளோ பேர் சம்பளம் பாக்கின்னு வெளியிலலாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்களா இல்லையானோன்னா அவர் சூடங்கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டார். சார் நாங்கள்லாம் அப்போவே கொடுத்துட்டோம் சார், எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, அது வந்து மாஸ்டர் தான் கொடுக்கணும்ட்டாரு. இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறார், தினேஷ் மாஸ்டர் இந்த ப்ரெஸ் மீட்டில், பணத்தை வந்து நாங்கள் வாங்குறதுல எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு, நாங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டோம், ஒவ்வொருத்தர்கிட்டே போய் உனக்கு பணம் வந்துச்சா உனக்கு பணம் வந்துச்சான்னு நான் எப்படி கேட்க முடியுங்கிறாரு. அவர் தான் கேட்கணும், ஏன்னா அவர் நம்பி தான் எல்லாம் வந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி கழிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி சண்டை எல்லா சங்கத்துலேயும் இருக்குது. இப்போ ஒரு சங்கத்தில் சண்டை நடக்குதுன்னா மொத்த யூனிட்டாக அங்கே போய் நின்று அதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம். எல்லா சங்கத்துலேயும் இந்த மாதிரி கட்டி பிடிச்சி உருண்டு சட்டையை கிழிக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ மீடியாவுக்கு வந்துருச்சு, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இதில் பல பேர் என்ன பண்ணுறான், லியோ படம் வந்து விஜயோட படம், விஜயோட பினாமி எடுத்த படம், இது விஜய் தான் ஏமாத்திட்டாருன்ட்டான். இந்த 35 லட்ச ரூபா பணத்தை விஜய் தான் ஏமாத்திட்டாரு அப்படின்னா அது வேற விவாதம் போயிடுது. யாரோ எங்கேயோ செஞ்ச தவறுக்கு யாரோ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி உப்பு புளி காரம் எல்லாம் கொஞ்சம் பத்தாம இருந்தாங்க, அதனால இதை சேர்த்தோம்னா சரியா போயிடும்ன்றத முடிவு பண்ணிட்டாங்க போட்டிருக்கு. சரி சார், அப்போ அதோட தொடர்ச்சியா பென்ஸ் படம் வேற வருது, லாரன்ஸ் அவர்கள் நடிக்கக்கூடிய படம். ஸோ இதோடைய தொடர்ச்சியில எப்படி இருக்கும், அந்த படத்தை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது? பென்ஸ் லாரன்ஸ் வந்து நீண்ட காலமா எடுக்கணும்னா மூவ் பண்ணிட்டே, ஏன்னா எல்சியூ அப்படின்ற ஒரு விஷயம் ஃபேமஸாக ஆயிடுச்சு. எல்சியூலாம் இதில் இருக்காதுங்க, லாரன்ஸ் படங்க, அவ்வளோதான். லோகேஷ் கனகராஜ் இயக்கிற படத்தில் தாங்க எல்சியூ வரும். ஓகே, இது லாரன்ஸ் நடிக்கிற படம். ஓகே, லோகேஷ் கனகராஜ் இது தயாரிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது, அது தயாரிப்புகளில் ஒருவராக உள்ளே வந்திருக்கலாம். இதில் வந்து இது எப்படி எல்சியூ உள்ள வரும்? அதை எல்சியூனா என்னங்கிறேன், அப்படின்னா எல்சியூனா பெரிய பத்மஸ்ரீ பட்டம் சொல்லி பத்மஸ்ரீ பட்டமான்னு கேட்குறேன். அவரு முன்னாடியே ஒரு படத்தில் நடித்தா யாரோ ஒரு கேரக்டர் குறுக்க நடந்து போகுது, இதில் என்ன பெரிய பெருமை வேண்டி கிடக்கு? யாரை பார்த்தாலும் எல்சியூ எல்சியூ எல்சியூக்குள்ளே வருமானா அது அவ்வளோ பெரிய வியந்து பேசுகிற விஷயமா? அது படத்தில் திரைக்கதையை கோட்டை விட்டுறாங்க, படத்தில் வசனம் எழுதுறதை கோட்டை விட்டுறாங்க, படம் தியேட்டருக்கு வரும்போது பப்ளிக்கான்னு போயிடுது. ஸோ அதில் கவனம் செலுத்தாமல் இதில் இவர் வராரு, அதில் அவர் வராரு, அந்த படத்துலேருந்து ஒருத்தர் இருமுறாரு, இதில் இதை எப்படி நம்ம பெருமையாக பேசணும்? கண்டிப்பாக நல்லதை விட்டுருங்க, பென்ஸுக்கு வந்துடுவோம். ஓகே சார். பென்ஸ் படம் லாரன்ஸ் நீண்ட காலம் கழித்து, ஆமாம், ஏன்னா அவர் நடுவில் படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகும். ஆமாம் ஆமாம், இந்த படத்தில் பண்ண போகிறாரு. இதில் மாதவன் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறதா தகவல் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. லிவின் பாலி கூட ஏதோ பேசிட்டு இருக்காங்க சார், யார் வேணாலும் இருக்கலாம், அதை தெரியல. மாதவன் இருக்கார், ஓகே, அது மட்டும் உறுதியாக. ரைட் சார், சிறப்பு சார். சார், அஜித் அவர்கள் வந்து சென்னா அவருடைய நினைவா, அதாவது நம்ம பேசியிருந்தோம் கடந்த முறை அந்த பேச்சுகளில் கூட, எவ்வளவு தூரம் அவர் அந்த கார் அந்த ரேஸை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாருன்ற விஷயம் அவர் பிரேசில் வீரர். எஸ் சார். அப்போது இவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து காரே தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த காரை வந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. யாருன்னா அவர் சென்னாவோட நினைவாக ஒரு கார் தயார் பண்ணியிருக்காங்க, அந்த கார் வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாங்க, இப்போ அஜித் நினச்சா ஒரு ஃப்ளைட்டு கூட தனியாக வாங்கலாம், ஏன்னா அவ்வளோ பணம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவர் ஒரு கார் வாங்கினதை நம்ம வியப்பாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஒரு பெல்ட் வாங்குற மாதிரி தான் அவர் கார் வாங்குறது. அவர் செலிப்ரிட்டிங்கிறதுனால நம்ம வந்து இவ்வளோ தூரம் வியந்து பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இன்னொன்று வந்து இப்போ அவர் ஒரு தொழில் செய்கிறாரு, அந்த தொழிலுக்கு தேவையானதே அவர் வாங்கணும்னு நினைக்கிறார், அவ்வளோதான். ஏன்னா இப்போ அவர் ஒரு கார் ரேசரு, இந்த காரை வச்சுருந்தா அவருக்கு இன்னும் பெருமையாக இருக்கும், இன்னும் வந்து அவர் கார் ரேஸில் ஒரு வெற்றி அடுத்த கட்டத்தை நகரலாம்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் வாங்கியிருக்கிறாரு. ஓகே, சந்தோஷம் தானே. ஓகே ஓகே ஓகே.
ஏன்னா சில நேரம் வந்து நீங்கள் சொல்லும்போது கரெக்டான விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம பையலுக்கு என்ன பண்ணுவாங்க, பாத்தியா விஜய்க்கு மட்டும் எப்படி பேசுறாரு, அஜித்துக்கு பேசவே மாட்டேங்கிறாரு பாத்தியா. நமக்கு அந்த பாகுபாடெல்லாம் எப்பவுமே கிடையாது. ஓகே. பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணுது. ஏன்னா இப்போ இதே அஜித்தை பலமுறை நான் வியந்து புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்கேன். சரி. அது அவங்களுக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு விஷயங்கள் எதுனாலுமே இவரை தவறு செய்தாலும் அதுக்கான விஷயத்த சொல்ல போறீங்க, இவருக்கான விஷயம்னாலும் அதை சொல்ல அவ்வளோதான். போறீங்க. அதை வந்து நம்ம ஆட்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறது தப்பாக எடுத்துக்கிறாங்க. சார், லப்பர் பந்து ஒரு டைமில் வந்து நமக்கு கண்டென்ட்டே அதுவாக தான் இருந்தது. அதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வாரங்களையும் பேசும்போது ஏதாவது ஒன்று பேசிடுவோம். அந்த படம் வந்ததுலேருந்து இன்றைக்கி அதில் நடித்த நடிகை சுவாசிகா எங்கேயோ போயிட்டாங்க. ஆமாம். இன்னைக்கு எல்லா படங்கள்லையும் அவங்க இல்லாத ஒரு கதாபாத்திரமே இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கான சூப்பர் படம். இதில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து இந்த படத்தை நான் ரீமேக்கில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். பட் இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி, அந்த டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய இது ஒரு இன்ப அதிர்ச்சி. இல்லை, உள்ளபடியே நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நார்த்தில் ரீமேக் பண்ணுறதுங்கிறது நிறையா முறை நடந்திருக்கு. பட் லப்பர் பந்து மாதிரியான ஒரு படத்தை அங்கே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமை தான். ஏன்னாப்பா அந்த இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவர் வந்து ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து வந்தவர், கடலூர் பகுதியில் படித்தவர். அவர் வந்து அவர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை படமாக்கி, அது ரொம்ப நேர்த்தியான படமாக்கி, அது ஒரு வெற்றி படமாக மாற்றி, அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு அவர் வருவதற்கான அந்த ஸ்ட்ரகிள், அது வந்து ஒரு வகையில் புகழ், பணம் எல்லாமே அவருக்கு கிடச்சிருச்சு. அதை தாண்டி ஷாருக் கான் மாதிரி ஒரு நடிகர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் அவருடைய உழைப்புக்கு பெருமை. தமிழரசன் பச்சைமுத்து வந்து பேர், புகழ், பணம் எல்லாம் சம்பாரிச்சா கூட அதை தாண்டி ஒரு பாலிவுட்டின் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அந்த படத்தால் ஈர்க்கப்பட்டாருங்கிறது தான் இன்னும் பெருமை. அது அந்த படம் நார்த்தில் போய் சவுத்துலேருந்து வந்த படம்னு பல பேர் சொன்னாங்கன்னா அது நமக்கெல்லாம் பெருமை தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான சில கதைகள் கூட இன்னும் அடுத்தடுத்து, ஏன்னா இதோட பின்னணிகளில் சில படங்கள் பார்த்திங்கன்னா அதோட தழுவலில் இருக்க தான் செய்யுது. பட் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். சரியான நேரத்தில் அது கிளிக் ஆனதுனால இன்றைக்கி அது எங்கேயோ இருக்குது அப்படின்றது தான். பட் ஓகே, இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் உருவாக்கி விடணும் அப்படின்றது தான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேப் பாடகருடைய விஷயம் கடந்த வாரத்துலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லா சோஷியல் மீடியாலையும் இன்றைக்கி அவர் தான். ஆனால் சில அரசியல் தலைவர்கள் கூட ரொம்பவும் அவங்கள நான் ஒரு 35 வருஷம் அரசியலுக்கான விஷயத்தை நான் எப்படி கொண்டு வந்தனோ 2 நிமிஷம் பாட்டில் நீங்கள் சில விஷயங்களை செஞ்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் கூட இதை பற்றி காரில் போகும்போது வீடியோ காலில் பேசிட்டு போகிறாரு. சோஷியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் நான் பொதுவாக கேட்குறேன், ஸோ இந்த மாதிரியான தலைவர்களும் சரி, இந்த மாதிரியான அந்த வழிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க இதை அவங்க எப்படி பார்க்குறாங்க, இது உங்கள் கண்ணோட்டத்தில் இது எப்படிப்பட்ட ஒரு செயல்? ஆக்சுவலாக அதான் வேடன் இன்னைக்கு கேரளாவே கலக்கிட்டு இருக்க வேடன் ராப் பாடகர். ஆமாம், அவருடைய புகழெல்லாம் இப்போ தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது. ஏற்கனவே ஒரு முறை வந்து அசல் கோளாறு ஒரு மேடையில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ கேரளாவில் ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு, அவரை பற்றி நீங்கள் விரைவில் தெரிஞ்சுப்பீங்கலாம் அவர் சொல்கிறாரு. ஸோ நமக்கு இங்கே தெரியறதுக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. திருமாவளவனும் இதே காலகட்டத்தில் தான் அவரை பற்றி தெரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா அவர் இன்னும் கூட முன்னாடியே பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய பாடல்கள்லாம் கேட்டுட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவரை ஃபோனில் கூப்பிட்டு பாராட்டினதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி தலைவர்கள் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊராக போய் பெரிய பெரிய பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க, பல இடங்களில் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாங்க, கலவரங்கள் வருது, எல்லாத்தையும் தாண்டி கொள்கைக்காக ஒவ்வொரு ஊராக போகிறவங்க இந்த மாதிரி ஒரு பாடகர் அதே கொள்கையோடு இருக்காருங்கும்போது அவங்க வியந்து பார்க்குறாங்க, அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம்தான். இப்போ வேடன் வந்து அவரையும் திருமாவளவன்ட்டையும் பேசுனது அவ்வளோ மகிழ்ச்சியாக அவர் பகிர்ந்துக்கிறாரு. நம்ம ஊர்லேயே இந்த திருக்குறள் அறிவுன்னு ஒருத்தர் இதே மாதிரி நல்ல கருத்துக்களை அவர் சொல்கிறார். அவர் சமூகம் சார்ந்த வழியை பிரதிபலிக்கிறாரு. ஸோ அவரையும் வந்து திருமாவளவன் ஏற்கனவே பாராட்டியிருக்காரு. அவர் ரஞ்சித் போன்றவர் எல்லாம் அவரை திருக்குறள் அறிவுக்கு ஒரு பெரிய அளவு சப்போர்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் நம் மாநிலம் தாண்டி ஒருத்தர் இந்த பணியை செய்கிறார் அப்படிங்கும்போது அவரையும் அவங்க மனமும் வந்து பாராட்டுறது நல்ல விஷயம். ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. இன்னும் நிறைய பாடல்கள்லாம் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ இளைஞர்கள்லாம் பார்த்து அது ஒரு விஷயங்களும் அது எந்த அளவுக்கு நேர்த்தியான விஷயங்கள், எது நல்லது எது கெட்டதுன்றதை பிரித்து பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த வாரம் வந்த படங்கள்லையும் சரி,
அதுக்கப்புறம் நிறைய பொதுவான கருத்துக்களும் நிறைய பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்த நிகழ்ச்சியில் அது முதல் பகுதியும் சரி, 2ஆம் பகுதியிலும் ரொம்ப அழகாக எந்தெந்த பகுதிகளில் எந்த விஷயங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்றத கரெக்டாக பிரித்து சொல்லிட்டாரு. ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீப்ளேயில் வலைப்பே சந்திரன் அவர்களின் நிகழ்ச்சி நம்ம வீப்ளே ட்ரெண்டிங்கில் ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்படும். நீங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எப்படின்னு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸுகளை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் ஐசக். சட்டா.